கைஸ் மை வித் ரியாக்ட்ஸ் உறவுகள் எல்லாத்துக்கும் வந்துட்டு குட் ஈவினிங் கைஸ். டுடே வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கைஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மை வித் ரியாக்ட்ஸில் வந்துட்டு சமீப காலமாகவே ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போதைக்கு எந்த விதமான தகவலுமே வராத சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்பவுமே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டு கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கைஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் வந்துட்டு 90s கிட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்பவுமே ஒரு ரிலாக்ஸான ஒரு சுச்சுவேஷனு. அப்போல்லாம் எப்படி இருக்கும், சைக்கிளில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு நம்மளோட பக்கத்தில் இருக்க குழந்தைங்களோட நம்ம போயிட்டுருப்போம். ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு போயிட்டு ரிட்டர்ன் வராங்க ஹாப்பியாக. அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் ஏதோ வந்துட்டு ரயிலில் ஒரு வெளிச்சம் வர மாதிரி வெளிச்சம் வருது. அப்போ வந்துட்டு போய் பார்க்குறாங்க, மலையில் ஒரு முயல் வந்து நடுங்கிட்டுருக்கு. அவங்களுக்கு ரொம்பவுமே பாவமாக போயிடுது. அந்த முயலை பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு மரத்தடியில் வச்சு அந்த முயலை வந்துட்டு வளர்க்குறாங்க யாருக்கும் தெரியாமல். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, நம்ம இந்த ஊரை விட்டு நம்ம வெளியூருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே மன வருத்தம். ஏன்னா முயல் வந்துட்டு இந்த ஊரில் தான் வசிக்குது, அதை விட்டுட்டு போனால் நம்மளோட நம்பி தானே அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆகுது. அவங்க வந்து ட்ரெயின் ஏறி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு ரொம்பவுமே பெரிய பொண்ணாக ஆன பின்னாடி மறுபடியும் வந்து பார்க்குது. அது வந்துட்டு அது அங்கேயே தான் வந்துட்டு இருக்குது அந்த முயல். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, சில நட்புகள் நம் வாழ்க்கையில் சில வருடங்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் அந்த நட்பின் நினைவுகள் நம் மனதில் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். 90s காலம் திரும்பி வராது, ஆனால் அந்த காலத்தின் நினைவுகள் ஒருபோதும் நம்மை விட்டு போகாது அப்படின்றாங்க.